குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு திருச்சியில் மேரேஜ், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருச்சிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னால் ஒரு வீடியோ அடிக்கடி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுது. இதுக்கப்புறம் ரெகுலராக போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படியே ஒர்க் பிஸியில் அப்படியே விட்டுடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் போடுறேன். பார்த்திங்கன்னா விழுப்புரம் அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மதர்இன்லாவுடைய சிஸ்டரோட பொண்ணுக்கு இன்றைக்கி திருச்சியில் கல்யாணம். அவங்க ஆக்சுவலாக திருச்சி தான் அவங்க நேட்டிவு. அதனால் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக பிளான் பண்ணியாச்சு. சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். 10:11 தானே ரிசப்ஷன் அப்படின்றதுனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். கோயில்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயனார் டெம்பிள் ஒன்று இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது போயிட்டு தான் போகணுமா பிரம்மன் கோயிலுக்கு. ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐயனார் கோயிலில் இறங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் நினைக்கிறேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிக்கு அந்த வாசலில் கட்டும் இல்லைங்களா, அந்த கிழங்கு இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நிறைய பேர் அதை வாங்குகிறாங்க. நிறைய நம்பிக்கை இருக்குது. கூட்டம் வந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரஷ் அதிகமாக இல்லை. வர சாமியை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த திருப்பதி இந்த மாதிரி பழனி இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா சாமி அப்படியே நம்ம குடோனில் போட்டு அடைக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே. ஆனால் உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியல கோயிலுக்குள்ளே. அதனால் நாங்கள் எடுக்கலை. திடீர்னு எதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அது கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ஐயனார் கோயில், ரொம்ப பழமையான கோயிலுங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், மதில் சுவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே சாமி தான் எடுக்க முடியல என்னால். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம். அது உள்ளே வந்திங்கன்னா இதை சுற்றி வரணும். வந்தால் தான் கோயிலுக்குள்ளே போக முடியும் சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே ஃப்ரண்ட்லேயே ஒரு நந்தி இருந்தது. இங்கே தேங்காய் என்னென்ன பரிகாரம் பண்ணால் என்னென்ன நல்லது அப்படின்றத போட்டிருந்தாங்க. இங்கே குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, குழந்த வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக தான் உள்ளே போகணும். சுற்றிட்டு அந்த வழியாக உள்ளே போகணும். நாங்களும் போயிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக ஐயனார் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்து முடித்தாச்சு. இதுதான் என்னோடய சாரீ. ஆக்சுவலாக இன்றைக்கி கல்யாணத்துக்கு இந்த சாரியில் தான் போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சாரீஸ்லாம் கட்டி. அதனால் இந்த சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேயே பிரம்மன் கோயில் இருந்து அங்கேயும் வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் பிரம்மாவோட திருத்தலம். அந்த என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே தான் நின்றுட்டுருந்தோம். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்னாங்க இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வரணுன்ட்டு. அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஆனால் அந்த கோயிலுக்கு போக டைம் இல்லை. அப்புறம் அங்கே போயிட்டால் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப லேட் ஆகிடும்ன்றதுனால சரி பக்கத்துலேயே பிரம்மன் கோயில் இருந்துச்சுன்னு சரி இங்கே போயிடுவோம் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஐயனார் கோயில் முடிச்சுட்டு வந்து பிரம்மன் கோயில். வேறு யாரும் போகல ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஹஸ்பண்டு, என் சின்ன பையன், என் தம்பி 3-4 பேர் தான் போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பழைய காலத்து கோயில்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சாமி தான் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதனால் எடுக்கலை, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. இங்கேருந்து வந்து சாமி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். தூரத்துலேருந்து ஒருத்தன் கோட்டு மேலேயே நடந்து போவன்ட்டே போகிறான். அங்கே பாருங்கள் எப்படி நடந்து போகிறான்ட்டு. அவன் கொஞ்சம் நவுந்துருந்தானா சாமியை பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்டபம். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வந்து இறங்கியாச்சு. உள்ளேயே பார்க்கிங் இருந்தது. ஆனால் வெளியில் தான் நாங்கள் பார்க்கிங் போட்டிருந்தோம். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு வந்து தான் உட்காந்தோம். பார்த்திங்கன்னா இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிற, ரஷ் அதிகமாக இருந்தது. ஆனால் வர ரஷ் போயிட்டே இருந்தனால பெருசாக ஒன்றும் தெரியல.
ஒரு வழியாக ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணியாச்சு. ஒரு மணி போல் 12:45 அந்த டைமுக்கெலாம் வந்து நாங்கள் அங்கே ஃபங்க்ஷனில் தான் இருந்தோம். கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே வந்தோம். அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நேரத்தில் சாப்பிட்ற வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா அங்கே நிறைய நான்வெஜ் இதெல்லாம் தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் எப்படி நான்வெஜ்ஜில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதனால் நான் எடுக்கலை. சாப்பிட்ற இடத்துல வீடியோ எடுத்தால் மற்றவங்க அவங்களும் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு நான் எடுக்கலை. சாப்பிட்டுட்டு தான் மேலேயே வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணோம் ஃபங்க்ஷனை. ஒரு வழியாக இங்கேருந்து ஒரு 1:15 போல் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வர வழியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பாலம் இது என்ன பாலம்னு தெரியல. இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு ஆறு ஓடுது. அது என்னன்னு தெரியல. ஆனால் தண்ணி இல்லை சுத்தமாகவே. செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது நல்ல டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ஒரு 1/2 மேலே அந்த ரோட்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியுது அவங்களுக்கு. அந்த வரைக்கும் நின்று எப்படி இன்ச் பை இன்ச்சாக தான் வண்டியை நவுந்துச்சு திருச்சியில். அன்றைக்கி சண்டேன்றதுனால என்னன்னு தெரியல, செம்ம ரஷ்ஷு. சமயபுரம் போகலான்னு கூட பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் அங்கே போயிட்டோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். மறுநாள் ஆஃபீஸ் போகணும், தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால போக முடியல. அப்படியே மெல்ல மெல்லமாக நவுத்தி நாங்கள் ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். பாருங்கள் எப்படி நவுறுது பாருங்கள். டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு. ஃபுல் டிராஃபிக்கெலாம் எடுத்து போட முடியாது. நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஃபுல்லாக நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்படியே நவுந்து வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரோம். ஆனால் ரோடெலாம் பார்க்குறதுக்கு நிறைய பூச்செடி இந்த ஓரத்தெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அரளி பூச்செடிங்க, இந்த மஞ்சப்பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிங்கள்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் டிராஃபிக் தான் வந்து ஹெவியாக இருந்தது. எங்கேயும் இறங்கக்கூட முடியல. செம்ம டிராஃபிக்கு. அந்த போர்டில் ஏதோ லால்குடி அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தோம் நாங்கள். டிராஃபிக் அப்படின்றதுனால பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி வந்து சேர்றதுக்கு 6:30 ஆகிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. 6:30க்கு கிளம்பி வந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம காரில் நம்ம ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் போனதும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், லோக்கல்லே தான் ஓட்டிகிட்ருந்தோம். லாங்காக இது வரைக்கும் எடுத்துகிட்டு போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மாற்றணும், சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.